புள்ள சிரிக்கிறத பாரு, என் புள்ள என்ன மாதிரியே, அப்படி என்ன மாதிரியே இருக்கா. இங்க வா. இன்னைக்கு நீ ஸ்கூலுக்கு போல? இல்ல, இன்னைக்கு நான் போல. எங்க தம்பி அழுதுட்டே இருந்தானே, அதான் நான் ஸ்கூலுக்கு போல. பூ நல்லா இருக்குதே, யார் வச்சுட்டா? எங்க அம்மா. பாக்குறத பாரு, என் புள்ள நான் விட்டு கொடுத்துருக்க கூடாது. என் புள்ள என்ன மாதிரியே இருக்கா. இங்க வா, அப்பா கிட்ட வா. என்னக்கு சரப்பா? இல்லம்மா, சும்மா பார்த்தேன். குமார் மாமா பாத்தீங்களா? குமார் மாமா பின்னாடில இருப்பாங்க. சாரி, மாட்டுக்கு தண்ணி இருக்குதா, அதான் வேணுமான்னு கேட்க போறேன். சரி. தகுப்புல இருக்க அழகு பாரு, ட்ரெஸ்லாம் அழகா இருக்க. ஆமா, எங்க அப்பா எடுத்து கொடுத்தாங்க. அப்படியா? ஆமா, எங்க அப்பா தான் நேத்தே பூ வாங்கிட்டு வந்தாங்க, எனக்கு எங்க அம்மாக்கு. எங்க அப்பா எனக்கு தினமும் பூ வாங்கிட்டு வருவாங்க. இது எங்க அம்மா வச்சிட்டாங்க. அப்படியா? ஆமா, நான் எங்க அப்பா எங்க அம்மா எல்லாரும் இன்னைக்கு வெளியில போறோம். எங்கன்னு கேட்கலாம்? எங்க? வெளியில கார்டனுக்கு போறோம். எங்க தம்பி வீட்டுக்குள்ள இருக்கால, அதுக்கு தான். எங்க அப்பா இன்னைக்கு சீக்கிரம் டூட்டி முடிஞ்சு வந்துட்டு எங்களை எல்லாம் கூட்டு போறேன்னு சொல்லிருக்காங்க. அதுக்கு தான் நாங்க கிளம்பி இருக்கோம், நான் எங்க தம்பி எல்லாரும். சரி, நீ கிஷோர் அப்பா கூட இருக்கியா? ஐயோ, நான் அப்பா கூட போகணுமே, நான் அப்பா கூட தான் இருப்பேன். சரி. இன்னும் நாள் இருக்க. சரி, எனக்கு கிஷோர் அப்பா பிடிக்குமா? விக்கியப்பா, கிசரப்பா, டானிலப்பா எல்லாரும் மாதிரி உங்களையும் எனக்கு பிடிக்கும். உங்கப்பா? எங்க அப்பாவை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க அப்பாவுக்கு அடுத்து யாரை பிடிக்கும்? எங்க விக்கி அப்பாவை. அதுக்கப்புறம் எங்க தருணப்பாவும் பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். எங்க தருணப்பா ரொம்ப பிடிக்கும், ஜெயராஜ் அப்பா பிடிக்கும், அப்புறம் டானில் அப்பா பிடிக்கும், அப்புறம் விக்ரம் அம்மா பிடிக்கும். அப்புறம் தான் என்ன பிடிக்குமா? ஆமா, எனக்கு உங்களை லாஸ்டா தான் பிடிக்கும். ஏன் என்ன லாஸ்ட்ல தான் பிடிக்கும்? நீங்க ரொம்ப கொஞ்சினதே இல்லல்ல. சரி, அப்பா இனிமேல் உனக்கு கொஞ்சிட. அப்பா இன்னைக்கு உன்ன காரனுக்கு கூட்டு போட்டா நான் அப்பா கூட போறேனே, இன்னும் நாள் வட்டா. இன்னைக்கு அப்பா கூட வாயே. அப்பாக்கு இன்னைக்கு லீவு, அப்பா உன்னை கூட்டு போட்டா அது வந்து அப்பா கூட வாயே. அப்பாவுக்கு ஆசையா இருக்குல்ல? சரி, நான் அப்பாட்ட சொல்லிட்டு வரட்டா? சரி. நான் என் பிள்ளைய காடனுக்கு கூட்டு போறேன். என் புள்ள கூட நேரத்தை செழிக்க போறேன். அவன் என் புள்ள, ஏன் ரத்தம், எனக்கு சொந்தமான புள்ள. என்ன மாதிரியே இருக்கா என் புள்ள. என் புள்ளைக்கு என்ன மாதிரியே இருக்கா என் புள்ள. நான் என் பிள்ளைய கூட்டிட்டு காடனுக்கு போறேன். என் பிள்ளைய கூட்டிட்டு இங்க சுத்த போறேன். என் புள்ள நல்லா வளர்ந்துட்டா. என்ன பொண்ணு வெளியில கூட்டு போறீங்களா என்ன? ஆமா, என் பொண்ணு எப்படி வளர்ந்துட்டா. என் பொண்ணை கூட்டிட்டு நான் வெளியில போறேன். என் பொண்ணு இனிமே என் கூட சேர்வா. நான் அவளுக்காக நேரத்தை செலவழிப்பேன். என் பொண்ணு கூட அதிக நேரம் இருப்பேன். இப்போ நான் கடைசியா அவளுக்கு பிடிக்குமா? இனி எல்லாரை விட என்ன அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பா என்ன பிடிக்கும். நான் ஒண்ணு சொல்லவே தப்பா நினைக்க மாட்டீங்களே? சொல்லு. நாம வேணா ஒரு குழந்தை பெத்துக்கோமா? என்ன? இல்ல, நீங்க குழந்தைக்கு ரொம்ப ஆசைப்படுறீங்கல்ல, நாமளும் எத்தனை நாள் தான் தள்ளி போடுறது. இப்போ உங்களுக்கு குழந்தை மேல ஆசை வந்திருக்கு, இதான் சரியான நேரமா இருக்கும். நாம ஒரு குழந்தை பெத்துக்கலாம். உனக்கு பெத்துக்க ஆசைன்னு சொல்லு. இருக்கலாம். எனக்கு வேண்டாம். அதான் என் புள்ள இருக்கால. இல்ல, நமக்குன்னு ஒரு குழந்தை வேணுமே. அவன் என் புள்ள தானே. நம்ம ஒரு குழந்தை பெத்துக்கலாம். அதான் என் பொண்ணு இருக்கால. அவ பொண்ணு தர பொண்ணு. தொலைச்சு உன் மேல என் கைப்படக்கூடாதுன்னு பாக்குறேன். தொலைச்சு. இல்ல, நான் எதுவும் தப்பா எதுவும் சொல்லலையே. அவ பொண்ணு தர பொண்ணு. ஏன் அவன் பத்தானா என்ன? தான் ஒரு அப்பன் ஸ்தானத்தை அடையதுக்கு முன்னாடியே வாலிப வயசுல 10 நாள் பிள்ளைக்கு தகப்பனானவன். 10 நாள் பிள்ளைய ஒரு தாயால கூட வளர்க்க முடியாது. அவன் ஒரு ஆம்பளையா இருந்து வளர்த்திருக்கான். எந்த அளவுக்கு அந்த புள்ள மேல கவனம் செலுத்தி இந்த புள்ளைய வளர்த்திருப்பான். வெறும் 10 நாள் புள்ள வளர்த்திருக்கான். இத்தனை வயசு வரைக்கும் அவன் கண்ணுக்குள்ள வச்சு வளர்த்திருக்கான். அதுக்கு இல்ல, அது தப்பு. நம்ம பெத்துக்கலாம். உனக்கு என் கூட இருக்க ஆசை அப்படிதானே? அதுல எந்த தப்பும் இல்லையே. நீங்க என் புருஷன், எனக்கு எல்லா உரிமையும் இருக்குது. நான் நினைச்சா உங்க மூலம் ஒரு குழந்தை பெத்துக்க முடியும். அதுக்கு நானும் விருப்பப்படணும். எனக்கெல்லாம் உன்னை பார்த்தா எந்த ஃபீலும் வரல. நான் ஆரம்பத்துல சொல்லியிருக்கேன், எனக்கு உன்னை பார்த்தா எந்த ஃபீலுமே எனக்கு வரல. ஒரு பொண்ணை பார்த்தா ஃபீல் வரணும், தொடரணும்னு தோணணும்.
எனக்கு ஒண்ணு பார்த்தா தோணல. ஓய் தேமொழி வா, நேரம் ஆகுது. ஓய் ஐ வாடி. வந்துட்டேன். எவ்வளவு நேரம்? வர வேண்டாமா? வீட்டு தள்ளி வாடி, என் பொண்டாட்டி. வீட்டுல எல்லாரும் இருக்காங்க. யார் இருக்கா? ஆனந்தி அழகுராணிலாம் இருக்காங்க கிச்சன்ல. கிச்சன்ல தானே, வா. சரி பத்திரமா இரு. சாயங்காலம் சீக்கிரம் வந்துடுது. வெளியில போகணும். சரி. ஏதாவது வாங்கிட்டு வரணுமா? இல்ல ஒண்ணு வேண்டாம். சரி வெளியில வீடியோ கால் அடினா ஏன் சொல்றோம்ல. போங்க. சொன்னா கேட்கணும். சரி. யார் வரல கொடுத்துரு. அவ்வளவுதான், அங்கிருந்து போத்துருவாங்க. நீங்க கிளம்புங்க. ஓ கூட சும்மா இருங்க. நீ கொடுக்காம நாங்க இருந்து கிளம்ப மாட்டேன் தெரியல. இப்போதைக்கு போதும். சரி அவ பாப்பலங்க. தெக்குட்டுக்கு போறேன்ட்டு போனேன். சரி பிள்ளை பாத்துக்கா. நான் சாயங்காலம் 4 மணிக்கெல்லாம் வந்துடுவேன். கிளம்பி ரெடியா இருங்க. ஒரு நிமிஷம் கூட தாமதிக்க கூடாது. வந்தா அப்படியே கிளம்பிடுவோம். சரிங்க, ஆசையா காத்துக்கிட்டு இருப்பேன். கண்டிப்பா 4 மணிக்கெல்லாம் வந்துடுவேன். சரிங்க. உன் முகத்தை பார்த்துக்கிட்டே இருக்கலாம். நல்லா இருக்கு. சரி நான் கிளம்புறேன்னா. நான் உன்கிட்ட அவளை படிச்சு சொல்லிட்டு போனா இல்லையா இட்லிக்கு போட வேண்டான்னு? அங்கே 2 நாள் மாவு சேர்ந்து போச்சு. திரும்பியும் போட வச்சிருக்கா. தேன்மொழிலாம் போட்டு வச்சிருக்கா. தேன்மொழி போட்டது இருக்கட்டும். நான் உன்கிட்ட சொல்லிட்டு போனா இல்லையா? அத நீ தேன்மொழி கிட்ட சொல்லணுமா வேண்டாமா? அவளுக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலை? இங்க பாரு, அவ எப்பவும் பதிவா போடுறதானேன்னு போட்டுட்டா. ஆனா உனக்கு நல்லா தெரியும் இன்னைக்கு போட வேண்டான்னு. சரி போட வேண்டாம்னு தானே நான் சொல்லிருக்கேன். மத்த நாள் உன்னை சொல்லலையே. நான் போட அவசியம் இல்லாதனால சொல்லிட்டு தான் போயிருக்கணும். இன்னைக்கு போட வேண்டான்னு நான் உன்கிட்ட சொல்லிட்டு தான் போனேன். நான் தேன்மொழி கிட்ட சொல்லிட்டு தான் போனேன். வேணாலும் அவ கிட்ட கேளுங்க. தேன்மொழி என்ன நந்தி, இட்லிக்கு எதுக்கு நீ அரிசி கவர போட்ட? இவ தான் வழக்கம் போல எல்லா வேலையும் பார்த்து வச்சிருன்னு சொன்னா. நான் உன்னை இட்லிக்கு போட சொன்னேன். வழக்கம் போல எல்லா வேலையும் பார்த்து வச்சிருந்தா என்ன அர்த்தம்? நான் உன்னை இட்லிக்கு போட சொன்னேனா? நீ இப்ப எதுக்கு அவளை மாட்டிட்டு இருக்க? அவ சரியா தான் சொல்லிட்டு இருக்கா. நீ தான் வழக்கம் போல எல்லா வேலையும் பார்த்து வச்சிருன்னு சொல்லிருக்க. ஆனா நான் இட்லிக்கு போட சொல்லலையே. அழகுராணி அறிவு இல்லாம பேசிட்டு இருக்காத. எல்லாரும் என்னையே திட்டுறீங்கல்ல, கூறு இல்லாம இருந்தா திட்டதான் செய்வாங்க. அவகிட்ட நீ தெளிவா சொல்லணுமா வேண்டாமா? அப்படி இல்ல, அவ ஆம்பளை பையன் பெத்திருக்கா, நான் பொம்பளை பிள்ளை பெத்திருக்கேன். அதான் எல்லாரும் என்ன இப்படி பேசுறீங்க. இன்னொரு வாட்டி அறிவு இல்லாம பேசிட்டு இருந்த மூஞ்சி மோரன்னு பேசுறேன். இது என்னடி பழக்கம்? ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளைனே அப்பலாம் இல்லையே. இந்த வீட்ல ஆம்பளை பிள்ளை பெத்தவங்க தான தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறீங்க. நான் ஒண்ணுக்கு 2 கொண்டு பெத்தேன். என்னை யாருமே கண்டுக்கவே இல்ல. வேலைக்காரி மாதிரி நடத்துனீங்க. டெலிவரிக்கு முத நாள் வரைக்கும் நான் வேலை பார்த்திருக்கேன். ஆனா இவ மாசமா இருக்கும்போது ஏதோ மகாராணி தாங்குற மாதிரி எல்லாரும் தாங்குனாங்க. ஏன் விக்கி மாமாவா இருக்கட்டும், ஏன் புருஷனா இருக்கட்டும், இவளுக்கு கால் வரைக்கும் அமுக்கி விட்டாங்க. ஜூஸ் வரைக்கும் வாயில ஊத்தி விட்டாங்க. குடும்பத்துக்குள்ள சைத்தான் புகுந்திருக்கான்னு நினைக்கிறேன். அதான் உனக்கு புத்தி எல்லாம் இப்படி போய்கிட்டு இருக்கேன். இல்ல நான் இங்க கொஞ்ச நாளா பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். ஆம்பளை பையன் பெக்கறானே அவளை தலையில வச்சு கொண்டாடுறீங்க. நான் பொம்பளை பிள்ளை தானே பெத்திருக்கேன். அதை என்ன கால்ல போட்டு மிதிக்கீங்க. நான் பண்றதெல்லாம் உங்களுக்கு குத்தமா இருக்கு. ஏன் நான் கூட தான் ஆம்பளை பையன் பெத்தேன். ஏன் நான் டெலிவரிக்கு முத நாள் வரைக்கும் வேலை பார்க்கல? அது மட்டும் இல்ல, டெலிவரி ஆயிட்டு வந்த மறுநாள்ல இருந்து நான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். நீ எப்படியோ அப்படிதான் நானும் இந்த வீட்ல இருக்கேன். நீ மட்டும் இல்ல, நான் மட்டும் இல்ல, இந்த வீட்ல எல்லா பொம்பளைங்களும் அப்படிதான். அப்ப இவ மட்டும் ஸ்பெஷலான்னு கேட்க? ஆமா ஸ்பெஷல் தான். ஏன் உனக்கு தெரியாது? இந்த வீட்டு ஆம்பளைங்கள எவ்வளவு தாங்குனாங்கன்னு தெரியாது? ஏன்னா அவ ஆம்பளை பையன் பெத்துக்க போறான்னு. அட கூறுக்கட்டவளே, என் புருஷனா இருக்கட்டும், அவ புருஷனா இருக்கட்டும், உன் புருஷனா இருக்கட்டும், ரோகிணியா இருக்கட்டும், ஒரு நய வஞ்சகனால ஒரு குடும்பமே சீரழிக்கப்பட்டது. தவழ்ந்து போகாத ஒரு பையன், பால்குடி மறக்காத ஒரு புள்ள, சின்ன பின்னமா வாழ்க்கை சிதறி போச்சுது. 4 பிள்ளைங்களும் 4 திசையில சிதறி போனாங்க. அந்த தாய் உயிர் பிரிந்த நேரத்துல தான் பிள்ளைங்களுக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்க. உங்க அப்பா மீண்டும் பிறப்பாரு, உங்களெல்லாம் ஒண்ணா வாழ வைப்பாருன்னு. இந்த நிக்கனே மூத்தவன், இவனுக்கு பிறக்க போற முத புள்ள உங்க அப்பா வந்து பிறப்பாரு, பிரிஞ்ச உங்க எல்லாத்தையும் ஒண்ணு சேர்ப்பாரு. அப்பதான் உங்க அம்மா ஆத்மா சாந்தி அடையுன்னு உயிர் போற நேரத்துல ஒரு தாய் சத்தியம் பண்ணிட்டு செத்து போயிருக்கு. இங்க பாரு, அது உண்மையோ பொய்யோ, அவ வயித்துல பிறந்தது அப்பாவோ இல்லையோ, ஆனா ஒரு தாய் சாவுற நேரத்துல அந்த பிள்ளைங்களுக்கு சத்தியம் பண்ணிட்டு செத்து போயிருக்கு. அது அந்த பிள்ளைங்க காதால கேட்டிருக்கு. அது இந்த பிள்ளைங்க நம்புது. அது தாயில்லாத பிள்ளைங்களுக்கு தான் அந்த வலிய வேதனையே தெரியும். என்னைக்காவது ஒரு நாள் பிரிஞ்ச குடும்பம் ஒண்ணு சேரும், நம்ம அண்ணனுக்கு பிறக்க போற முத புள்ள நம்ம அப்பா வந்து பிறப்பாருன்னு இந்த பிள்ளைங்க நம்பிக்கிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி நடந்துச்சு. இது ஒரு சின்ன ஆசை, ஒரு தாயோட பெரிய கனவு. அந்த பொம்பளை எப்படியா துடி துடிச்சு செத்து போச்சோ, அத்தனை பிள்ளைங்களை விட்டுட்டு இந்த மண்ணை விட்டு போறமே, பிள்ளைங்களுக்கு ஒரு ஆறுதலா
அவ படிச்ச படிப்பு, அவ இருந்த தோரணை எல்லாத்தையும் விட்டுட்டு அவளால முடிஞ்ச அளவுக்கு செய்றா. அவளால எவ்வளவு முடியுமோ செஞ்சுக்கிட்டு தான் இருக்கா. நீங்க இருக்க ஆம்பளைங்க கொச்சப்படுத்தல. அந்த இறந்து போன மாதிரி தாயே அவங்க ஆத்துமாவை தூசிக்க. சரி, நீ ஒரு பொண்ணா? உன்னை போய் கூட பந்த மாதிரி பார்த்தேன் பாரு. ஒரு பொண்ணோட வழி ஒரு பொண்ணுக்கே புரியலனா நீ என்னடி ஜென்மம்? இப்போ இந்த பசங்க முகத்துல எவ்வளவு ஒரு சந்தோஷம். அப்பவே பிறந்திருக்காரு நீ பொய்ன்னு சொல்ற. நிஜமாவே இவளுக்கு ஆம்பளை போய் பிறந்துச்சா இல்லையா? அதுவும் பொண்ணுத்த மாமா மாதிரியே பிறக்கல. இங்க பாரு அழகுராணி, இன்னொரு வாட்டி நீ தேன்மொழியை ஏதாவது சொன்ன எனக்கு கோவம் வந்துடும் சொல்லிட்டேன். இங்க பாரு, அவளை திட்ட கூடாதுன்னா கூடாது. ஏன்னா என் புருஷனோட அப்பாவை அவ சுமந்திருக்கா. ஒரு மாமனார் மாமியாருக்கு செய்ய வேண்டிய பாக்கியம் தான் எனக்கு கிடைக்கல. அதை நான் இவளுக்கு செஞ்சு கழிச்சுக்கிடுவேன். இங்க பாரு, முடிஞ்ச நீனும் வேலை செய். உன்னால முடியலையா நான் பாத்துக்கிறேன். ஓ மனசுக்கு வன்மத்துக்காக எல்லாரும் முன்னாடி அவளை கெட்டவள ஆக்காத. முந்தான தின்னா சாம்பார கொட்டிட்டான்னு சொல்லிட்டேன். பாரு, எப்படினாலும் உண்மை ஒரு நாள் வெளிச்சத்துக்கு வந்துடும். நாம என்னதான் பொய்ய மூடி மூடி மறைச்சாலும் உண்மைதான் வெளியில வரும். நீ அவளை கெட்டவள மாத்ததுக்கு முயற்சி பண்ற, ஆனா நீ தான் எல்லாராலும் வெறுக்கப்பட்டுருவ. இங்க பாரு, வீட்டுல இருக்கவங்க வெறுக்க ஆரம்பிச்சா நீ வாழல அர்த்தமே இல்லாம போயிடும். ஓ, உன்னை பொம்பளை பிள்ளை பத்திட்டு இருந்தா எல்லாரும் ஒதுக்கி வச்சிருக்காங்களோ? சரி, நீ வளர்த்த 2 பிள்ளை நீனா பாத்துட்டு இருக்க? சொல்ல அழகுராணி, நீ பெத்த 2 பிள்ளை நீனா பாத்துட்டு இருக்க? சீ, பிள்ளைங்கள போய் பாகுபாடு பாத்துக்கிட்டு இருக்க. ஏன் அழகுராணி, உனக்கே என் மேல இவ்வளவு பொறாம வந்தது? இங்க பாரு, நீ வாழ்ந்து சொன்னியும் நான் வாழ்ந்து சொன்னியும் ரொம்பலாம் வித்தியாசம் இல்லை. நீ யாருமே இல்லாம அனாதையா இருந்த, நான் எல்லாரும் இருந்து அனாதையா இருந்தேன். உனக்கு எப்படி குழந்தை பருவத்துல கிடைக்க வேண்டிய எதுவுமே கிடைக்கலையோ அப்படிதான் எனக்கும் குழந்தை பருவத்துல எது கிடைக்க வேண்டியதோ அது எதுவுமே கிடைக்கல. பொம்பளை பிள்ளைன்னு வெறுக்காதீங்க. எங்க அம்மாவும் இப்படித்தான். நான் பொம்பளை பிள்ளை பிறந்துட்டேன்னு தான் என்னை எதுவுமே தொட விடுறதில்ல. எல்லாமே தீட்டு. பொம்பளை பிள்ளை பிறந்துட்டா நகை நட்டு சேர்க்கணும் அப்படின்னு நினைச்சு நினைச்சு அவங்க நம்மள வெறுக்கிறாங்க. இப்படி எல்லாரும் பொம்பளை பிள்ளைய வெறுத்தா அந்த புள்ளையோட நிலைமை இப்படிதான் ஊருக்காரங்க எப்படிதான் உன் பிள்ளைய கரையத்த போறியா சொல்லி சொல்லிதான் எங்க அம்மாக்கு என் மேல வெறுப்பே வந்தது. நம்ம சம்மத்தியம் பண்றது எல்லாம் இவளுக்கு நகை நட்டு செஞ்சு சீரோசை செஞ்சு கல்யாணம் பண்ணி கொடுத்து எவனையோ வாழ வைக்க போறோன்னு இந்த ஊருக்காரங்க சொல்லி சொல்லி பெத்தவங்க நம்ம வெறுக்க ஆரம்பிச்சாங்க. அவங்களுக்கு நம்ம மேல பாசம் போய் பயமும் வெறுப்பும் வருது. பொம்பளை பிள்ளைனா ஓடி போய்வா, பொம்பளை பிள்ளைனா காதலிச்சிருவா. என்னமோ காதல் பொம்பளை பிள்ளைக்கு மட்டும் தான் வர்ற மாதிரி இப்படி ஒரு பின்பத்தை உருவாக்குறதே நாம தான். நீ இப்படி பண்ணா உன் பாதிப்பு உன் பிள்ளைங்களுக்கு தானே வரும். ஏன் அழகுராணி, நம்ம பட்ட கஷ்டத்தை பிள்ளையும் படணுமா? இப்படிதான் என்னையும் எல்லாரும் ஒதுக்கி வச்சாங்க. நானும் பல அவமானம் அடி வேதனை பட்டுதான் இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் பொண்ணுத்த அவரால் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். வேண்டாம் அழகுராணி, உன் பிள்ளைங்க வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கிறாத. இப்படி பொம்பளை பிள்ளைன்னு சொன்னா உனக்கு அந்த பிள்ளைங்க மேல பாசம் வராது, வெறுப்பு தான் வரும். அது நம்ம ரத்தம், நம்ம உசுறு, அது நம்ம புள்ள. வேண்டாம் அழகுராணி, இந்த ஒரு நினைப்புல குடும்பத்தை சின்ன பின்னமாக்கிறாத. உனக்குள்ள இருக்க தாழ் மனப்பான்மைக்கு தூர போடு. அவங்களுக்கெல்லாம் ஆம்பளை பையன் பிறந்திருக்கு, நமக்கு ஆம்பளை பையன் பிறக்கல. அந்த எண்ணமே உனக்கு வேண்டாம். வரம் கிடைச்சா அது ஆம்பளை பையன், அந்த தெய்வமே பிறக்கணும்னா அது பொம்பளை பிள்ளை. தெய்வமே உனக்கு பிள்ளையா பிறந்திருக்கு, பரவென்ன? ஏன் எனக்கு பொம்பளை பிள்ளை இல்லையா? சரி கிளம்புமா. சரிங்க. போற வழியில ரோகிணியை பார்த்துட்டு பிள்ளைகள் எல்லாம் பார்த்துட்டு அப்புறமா போலாம். சரிங்க. ஆட்டோ வர சொல்லிருக்கேன், ஆட்டோல போயிருவோம். பைக்ல போகலையா? பச்சை புள்ளைய கூட்டிட்டு போறோம், பைக்லயா? வேண்டாம் வேண்டாம், ஆட்டோ வர சொல்லிருக்கேன். இப்போ வந்துடும். பாப்பா சீக்கிரம் வா. அதானே தட்டு விட்டுட்டேனே, எங்க போனா? இங்கதான் நின்னுட்டு இருந்தா. பாப்பா சீக்கிரம் வா, நான் ஆட்டோ வந்துட்டு பாரு. இன்னொன்னு அவன் தான் ஆட்டோல போக ஆசைப்பட்டா. பாப்பா நான் ஆட்டோ வந்துட்டு வா. இவனை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டாள. பாப்பா தம்பி கூப்பிடுறான் பாரு. என்னடி சத்தம் கொடுக்காம இருக்கா? தெரியலையே, இங்கதான் எங்கேயாவது இருப்பா. ஏய் பாப்பா வா, நேராவது. அவனுக்கு பசிக்குன்னு நினைக்கிறேன். இப்பதான் கொடுத்தேன். நம்ம அவளை கூப்பிடுறோம்ல, அதான் அவனு கூப்பிடுறான். பாப்பா நான் தம்பி கூப்பிடலாம் பாரு, வாமா. ஏய் தங்கப்புல. சிரிப்பு வரல உன்னை பார்த்த உடனே. என்ன எல்லாம் எங்க கிளம்பிட்டீங்க? ரோகிணி வீட்டுக்கு போயிட்டு அப்படியே வெளியில போயிட்டு வரலான்னு இருக்கேன்ல. அது சரி, இவனையும் தூக்கிட்ட போற? ஆமா, பச்சை பிள்ளைய கொண்டுட்டா. நைட்டு பிள்ளை வேண்டாம், பிள்ளைய என்ன தந்துட்டு போ. இல்ல அழுவான்ல, ஆனந்த் இருக்கல்ல, பாத்துக்கிட்டு வா. நான் வீட்டுல தான் இருக்கேன், கொண்டாவன. என்ன பொண்ணு? அதான் ஆனந்த் இருக்கல்ல. சரி, இல்ல நான் வரக்கு நேரம் ஆகும். வெந்ததுக்கு அப்புறம் வந்தாலும் பிரச்சனை இல்ல, புள்ளைய நான் பாத்துக்கிட்டேன். கொண்டா. நைட்டு போல புள்ளைய கொண்டுட்டு போறேன். வாத்தவங்க அப்பா கிட்ட வா. சரி, இந்த அவனை புடி. தங்க பிள்ளைய கொண்டுட்டு போறான். தங்க பிள்ளை ஏன் தங்க பிள்ளை அது? தமிழாசி வா, நேராவது. அவ எங்க? இவனை விட்டு இருக்க மாட்டாள. அதெல்லாம் எனக்கும் தெரியல. ஏங்க ஒருவேளை தெற்கு வீட்டுக்கு எதுவும் போயிட்டாலோ? சரி, அப்போ தெற்குல தானே அப்படியே பார்த்துட்டு அப்படியே கிளம்புங்க. பைக்ல போயிருப்போம். இவனெல்லாம் தூக்கிட்டு போறமே நினைச்சு ஆட்டோ வர சொல்லிட்டேன். ஆட்டோனா நினைச்சதுக்கு போக முடியாது, பைக்குனா எங்கேயாவது போயிட்டு வரலாம். பைக்ல போயிரு. சரிடா, புள்ளைய பார்த்துட்டு அவளையெல்லாம் விட்டுட்டு போயேன். அவ கூட வரதான் ஆசைப்படுவா. நான் அவளை கூட்டிட்டே போறேன். சரி சரி, நம்ம தெக்கிட்டு போயிட்டு அவளோட கூட்டி கிளம்பிடலாம். சரி. என்னமோ தங்க பிள்ளை
ஆனந்தி இந்தா அம்மா வந்துருவா. அம்மா கிட்ட இருக்கலாம். என் தங்க பிள்ளை, என் வயிறு பிள்ளை. தமிழரசி, தமிழரசி, தங்க பிள்ளை, ஏன் நீ புள்ளை விட்டு எங்க போக மாட்டாள? தமிழரசி, என்ன பண்ண தர? பாப்பா வந்துப்பான்னு நினைக்கேன், அதான் கூட வந்தேன். இல்ல வீட்டையே இப்பதான் நான் திறந்தேன், இங்க யாரும் வரலையே. இங்க யாரும் வரலையா? அதான் உங்க அக்கமாரில இப்ப எல்லாம் வேலைக்கு கிளம்பிட்டாங்களே, இன்னும் வரலையா ஒருத்தர் வீட்டுக்கு? சாயங்காலம் 5 மணிக்கு பிறகுலாம் வருவான்ல. அக்கமார் இன்னும் வரலையா? இல்லையில நான் தான் வீட்டை வந்து திறந்தேன். நானும் திறந்தோம். வீடு பூட்டிலாம் கிடந்தது. வெளியில போகணும்னு கிளம்ப சொல்லியிருந்தோம். கிளம்பி இருந்தாலே கிளப்பி விட்டுருந்தோமே. வடக்கூட்டுக்கு போனியா? வடக்கூட்டுல போங்க. யாரு இருப்பாங்க? யாரும் இருக்க மாட்டாங்க. அவர் என்ன வேலைக்கு போயாச்சா? அங்க இப்ப யாரும் இருக்க மாட்டாங்களே. இல்ல அவன் கிஷோர் காலையில வீட்டுல தானே இருந்தான். அவனுக்கு இன்னைக்கு ஆபீஸ் இல்லையா? இல்லையா, அவனுக்கு அவன் போன மாதிரி தெரியலையா? அவன் தான் போனா, அவன் போன மாதிரி தெரியலையா? ஒருவேளை அங்க போய் விளையாடிட்டு இருக்காளே என்னமோ. உனக்கு அதான பக்கம் வரும். இல்லையா மாமா, சொல்லிட்டு போயிருப்பாள் அங்க போறதா. சரி, நீ எதுக்கு இங்க தேடி பாரு. ஒருவேளை பின்வாசல் வழியா வந்துருப்பாளா இருக்கும். நான் போய் அங்க போய் பாத்துட்டு வரேன். அவன் தான் இருந்தான், எட்டி பாத்துட்டு வரேன். சரிங்க மாமா. என்னடி இவன் அப்படிலாம் போக மாட்டாள? வெளியில போற சந்தோஷத்துல நின்றுட்டு இருந்தா ஆளை காணோம். சரி, நீ டென்ஷன் எடுக்காத. எங்க போனான்னு தெரியல. சரி இரு, நீ இந்த பக்கம் தேடிட்டு வரேன். ஆசையா வெளியில போறேன்னு சொன்ன நேரத்துல எங்க போனா? சரி, கோபப்படாம தேடுங்க. பெருப்பு தானே விட்டுருந்தேன், அதுக்குள்ள எங்க போயிருப்பா? அவ சந்தோஷத்துல எங்க சொல்ல போயிருக்காளா என்னமோ. சரி இரு, நான் எல்லா பக்கம் தேடி பார்த்துட்டு வரேன். பாப்பா, பாப்பா, டென்ஷன் ஆக்குறாளே. பாப்பா, பாப்பா, தமிழரசி, சொல்லாம கொள்ளாம எங்க போக பழக்கம் வச்சு இப்போ. பாப்பா, தங்கப்புல அழகா இருக்கா? சரி விளையாடு, நான் தினமும் கொடுத்து வரேன். சரி, எல்லாத்தையும் விளையாடலாம். கிஷோர் அப்பான்னு கூப்பிடாத, அப்பான்னு கூப்பிடணும். கிஷோர் அப்பா சொல்லாதம்மா, அப்பான்னு சொல்லுமா. உனக்கு கிஷோர் அப்பா தான் பிடிக்குமோ? சரி சரி, வா விளையாடுவோம். பாரு, நீ ஏன் அப்பான்னு கூப்பிடுவ. அப்பா உன்னை தினமும் இங்க கூட்டிட்டு வரேன். சரி, தினமும் அப்பா கூட்டிட்டு வரேன், சரியா? சரி வா, நம்ம அந்த சைடு போய் விளையாடலாம். என் தங்க பிள்ளை, இங்க வா, அப்பா கிட்ட வா. தங்க பிள்ளை, நீ அப்பாக்கு முத்தம் கொடு. என் தங்கம், என் புள்ள, என் தங்கம் என்ன மாதிரியே இருக்கு. என் தங்க புள்ள என்ன மாதிரியே இருக்கு. சிரிப்பு மட்டும் போதும் அப்பாக்கு, வேற எதுவும் வேண்டாம். என் தங்கம், என் புள்ள, என் ரத்தம், என் வைரம். நம்ம அங்க போய் நடலாமா? அப்பா என் புள்ள கூட இருக்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அப்பா கூட இருந்திருந்தியா? அப்பா ஆபீஸ் போகும்போது அப்பா கூட வந்துடணும். அப்பா உன்னை நல்லா பாத்துக்குவேன். என் பிள்ளை என் கூட இருப்பா, என் பிள்ளை என் கூட இருப்பா. சரி கோபப்படாத, இங்கதான் ஏன் இப்போ 5 நிமிஷம் கூட ஆகலடா. அதுக்கு ட்ரெஸ் எல்லாம் பண்ணி பூவெல்லாம் வச்சு விட்டு கிளம்புற நேரத்தில் இப்படி பண்ணிட்டு இருக்கா. 2 நாள் வெளியில கூட்டு போங்க சொல்லிட்டு இருந்தா இப்ப ஆளை காணும். எங்க போனான்னு தெரியல. நேரம் வர கடந்துகிட்டே இருக்குது. நமக்கு இருக்குது கொஞ்ச நேரம், எங்க போனான்னு தெரியல. ஏதாவது பிள்ளைங்க வீட்டுக்கு போயிருப்பானா இருக்கும். பிள்ளைங்க வீட்டுக்கு போற நேரமா இது. கிளம்பி நான் வெளியில வந்துட்டேன்ல, அப்பெல்லாம் அவளால எங்கேயும் போக மாட்டாடா. எங்க போனான்னு தெரியல. தமிழரசே, சரி நான் இரு, நான் போய் பாத்து வரேன். ரோட்டுக்கு எங்க போயிட்டு பாத்து வரேன். சீக்கிரம் பாத்துட்டு வா. சரி, டென்ஷன் எடுக்காதீங்க, நான் போய் பாத்துட்டு வரேன். இல்ல பொறுத்துற தெக்குட்டி இல்ல, வடக்குட்டி இல்ல. நான் வடக்குட்டில பார்த்தேன் மாமா, அங்க இல்லையவா? போட்டியில கிடக்குது. இல்ல அவன் கிஷோர் கூட்டிட்டு போயிருக்கானா? கிஷோர் கூட்டிட்டு போயிருக்கானா? கிஷோர் தான் கூட்டிட்டு போயிருக்கான். ஒரு வார்த்தை சொல்லிட்டு கூட்டு போகல. கிறுக்கு போய் அவனுக்கு என்னைக்கு அறிவு இருந்தது? அவனும் கலெக்டருக்கு படிச்சிருக்கானு. அதானே சொல்லிட்டு கூட்டு போக வேண்டியதானே. எல்லாம் வந்து தட்ட போட்டு வைங்கள. சரி, இனிமே நீ கோபப்படாத. நீ தேன்மொழி கூட்டிட்டு கிளம்பு. நான் போக நினைச்சேன் அவளுக்காகதான். மாமா வீட்டுக்கு கூட்டு போங்கன்னு சொன்னா, வெளியில எல்லாம் கூட்டு போங்கன்னா அதுக்கு தான் மெனக்கட் லீவ் போட்டு வந்தேன். கிஷோர் பையனுக்கு வர வர மூளையே வேலை செய்யாதோ. என்ன இந்த எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. சரி, ஒரு வார்த்தை சொல்லிட்டு கூட்டு போக சொல்லிட்டு கூட்டு போயிருந்தா கூட எனக்கு இவ்வளவு டென்ஷன் வந்திருக்காரு. நான் அதுக்கு நிம்மதியா இருந்திருப்பேன். பொள்ளைய கடன் நான் இவ்வளவு நேரம் போதல இருக்கேன். அவன் நான் போட்டு இருக்கேன். எங்க போனாலும் சரி சரி, டென்ஷன் எடுக்காத. இவன் ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கான்? சரிடா, அவன் வீட்டை நீ லீவ் எடுத்துட்டு இருந்தான்ல, இவன் பரட்டு போயிருப்பா. வெளில கூட்டு போங்கன்னு இருப்பா. இந்த இங்கதான் எங்க கூட்டு போயிருப்பான். இரு, நான் போய் பார்த்துட்டு வரேன். சரி,
எல்லாரும் மூணையும் அவுட் ஆக்கிட்டு இருக்கான். என்னத்த சொல்ல? அண்ணே நீ டென்ஷன் எடுக்காத. சரி டென்ஷன் எடுக்காத. நீ அதை கூட்டு கிளம்பு. நான் பிள்ளைய பாத்துக்கிறேன். நீங்க எங்கடா போவேன்? மூணே அவுட் ஆயிட்டு ஏன் அவன் பண்ணிட்டு இருக்கா? ஒரு சொல்லிட்டு கூட்டு போக தானே. சொல்லிட்டு கூட்டு போயிருந்தா கூட நான் இவ்வளவு கூட்டா நிம்மதியா போயிருப்பேன். பிள்ளைய கடன் இவ்வளவு நேரம் பதறி இல்ல எங்க போய் சந்தோஷமா இருக்க முடியும்? என் லீவையே நாசம் பண்ணிட்டான். பொண்ணு பிள்ளை கூட கொஞ்ச நேரம் கூட சந்தோஷமா இருக்க முடியாத வாழ்க்கை. சரி உள்ள போய் சமாதானப்படுத்து போ. என்ன கோத்து ஏதாவது பண்ணிடலாம் போ. சரி கிஷோர், நீ வேலைக்கு என்ன பண்ண மாதிரி இருக்குது? என்ன நிம்மதியை கத்துட்டல நீ? டேய், நீ தெரிஞ்சுதான் கூட்டு போயிருக்க. உனக்கு இருக்குடா வேண்டாத வேலையா பார்த்துக்கிட்டு இருக்க. வேண்டாத வேலை நீ உண்மையிலே பாசத்துல கூட்டு போயிருந்தா வீட்டை சொல்லிட்டு கூட்டு போயிருப்ப. நீ ஏதோ வம்பிழுக்கிறதுக்காகவே கூட்டு போன மாதிரி இருக்குது. அவன் சந்தோஷமா இருக்கணும்னு பொண்ணு பிள்ளைலாம் வெளில கூட்டு போக ஆசைப்பட்டான். கெடுத்துட்டல நீ. அன்சிலா அதுக்கு முன்னாடி பிள்ளைக்கு ஐஸ்கிரீம். உனக்கு ஐஸ்கிரீம் பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்குமா என் பிள்ளைக்கு? எனக்கு ரொம்ப பிடிக்கும். என் பிள்ளைக்கு ரொம்ப பிடிக்குமா என் பிள்ளைக்கு? சரி என் பிள்ளைக்கு ஐஸ்கிரீம் வாங்கிடலாம். சரி என் பிள்ளைக்கு என்னெல்லாம் வேணும்? ஐஸ்கிரீம், அப்புறம் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு அப்புறம் என் பிள்ளைக்கு பொம்மை படம் பார்க்க போமா? பொம்மை படமா? பொம்மை படம் பார்க்க போமா? பொம்மை படம் பார்க்க போலாம் வா. நீ அப்பா கூட இருப்பியம்மா? தங்கம், அப்பாக்கு உண்மையான உறவு கிடைச்சிட்டு நான் தேடுத என் உறவு கிடைச்சிட்டு என் புள்ள எனக்கு கிடைச்சிட்டா. சரி கூட்டிட்டு போயிருக்கான மணி என்ன ஆகுது? ஒரு போன் போட்டாவது சொல்லிருக்கானு பாரு. இவனை என்ன பண்ணனே தெரிய மாட்டேங்குது. ஏமா நீங்க குடுக்க எழுத்தா இருந்தா சரிம்மா. கூட்டிட்டு போயிருக்கானே இவ்வளவு நேரம் ஆகுது, ராத்திரி ஆயிட்டு. இன்னும் ஒரு போனை போட்டு சொல்லிருக்கானு பாருங்க. சொல்லிட்டு கூட்டு போகலையே, வீட்டுல எல்லாரும் புள்ளைய தேடுவாங்களேன்னு கொஞ்சமாவது அவனுக்கு அறிவு இருக்காமா? இவன் படிச்சிருக்கான. என்ன பண்ணனே தெரிய மாட்டேங்குது. போன் அடிச்சு பாத்தீங்களா? சுவிட்ச் ஆஃப்ல பண்ணி வச்சிருக்கேன். அது வேறயா? மணி என்ன ஆகுது? இன்னொரு இன்ஃபார்ம் பண்ணல. இவன் என்ன இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான்? இவனை பக்கத்துல வைக்க வேண்டாம்னு சொன்னா யாரு கேட்கா? வீம்புக்கு பண்ணிருக்கானா இல்லைன்னா புள்ளை எங்க கூட்டு போயிட்டானா ஒன்னும் புரிய மாட்டேங்குது. போனை வேற சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கான். என்ன பண்ணனே தெரிய மாட்டேங்குது. இவன் அன்னைக்கே தனி கொடுத்து அனுப்பி வைங்கன்னு சொன்னேன். யாரு கேட்டா? நானும் ட்ரை பண்ணேன், கிடைக்கல. அவன் மட்டும் என் கையில இப்ப கிடைச்சா அவனுக்கு அறிவு இருக்கா இல்லையா? அவங்க இப்படி கூட்டிட்டு போனது தெரியும், ஆனா உங்ககிட்ட எல்லாம் சொல்லிட்டாங்கன்னு நினைச்சிட்டேன். ஓ சொன்னா நீ தெளிவா கேட்க மாட்ட. என்ன கையில இதில் நீ கேட்க மாட்டியா? புள்ளைய கூட்டிட்டு போயிருக்கான், இன்னும் தகவல் சொல்லல. மணி என்ன ஆகுது? எந்த தாய் தகப்பனும் இதுக்கெல்லாம் சம்மதிக்க மாட்டாங்க. புள்ளைய கண்ணு அவன் பதறிக்கிட்டு இருக்கான், அங்க வந்து உட்காந்து அழுதுகிட்டு இருக்கான். இவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? சரி கூட்டு போயிருக்கான்ல, நான் இங்கதான் இருக்கேன், இவ்வளவு நேரம் ஆகுன்னு ஒரு இன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கானா? போன வேற சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கான். இப்ப நம்ம என்ன நினைக்கிறது? அவனுக்கு எங்க போய் தேடுறது? இல்ல அவனுக்கும் பிள்ளைக்கு ஏதாவது ஆயிட்டா நம்ம என்னெல்லாம் யோசிக்க வேண்டியிருக்கு. அவங்க செஞ்ச தப்புதான், ஆனா ஏன் இப்படி பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. எனக்கு அது கூட கோல. உனக்கு தெரிஞ்சிருக்கேன் அவன் கூட்டிட்டு போறான்னு உனக்கு தெரிஞ்சிருக்கு. நீ என்கிட்ட சொல்லமா வேண்டாமா? நீ பாட்டு அவனுக்கு மாதிரி உட்காந்துருக்கா? இல்ல நான் உங்களுக்கு தெரியும் நினைச்சுக்கிட்டேன். கையில நான் கிளம்பி போது உனக்கு தெரியும். நான் ஆபீஸ் வச்சு சொன்னேன் நான் வெளியில போறேன்னு. உங்ககிட்ட மதியம் சொன்னா சொல்லலையா? என் பொண்ணு பிள்ளையோட நீங்க வெளியில போறேன்னு சொன்னா? ஆமா ஆபீஸ் வச்சு சொன்னா பொண்ணு பிள்ளையோட வெளியில போறேன்னு, தங்கச்சி வீட்டுக்கு போறேன்னு சொன்னான். வேற என்ன அப்படி அவன் சொல்லியிருக்கான். நம்ம புதுசா கூட்டிட்டு போயிருக்கானே, இது எப்படி சம்மதிச்சிருப்பான் பொண்ணு தர அப்படின்னு நீ யோசிக்கலையா? நான் இது யோசிக்கவே இல்லை, நான் யோசிக்கல. அவன் சொல்லாம இருந்திருந்தா கூட பரவாயில்ல. உன்கிட்ட அவன் சொல்லியிருக்கான் நான் வெளியில போறேன்னு, நீ ஏன் அவன்கிட்ட இதை சொல்லவே இல்ல? சரி அவனை கான்டாக்ட் பண்ணதுக்கு ஏதாவது வழி இருக்கா? இல்ல போலீஸ்க்கு வேணா இன்ஃபார்ம் பண்ணலாம். சொல்றது பிரச்சனை இல்ல, போலீஸ் தேடி கண்டுபிடிச்சிருவாங்க 1/2 மணி நேரத்துல. ஆனா பேப்பர் நியூஸ்னு வந்துடும், அதான் யோசிக்க வேண்டியிருக்கு. வந்துட்டாலும் பரவாயில்ல, என் பிள்ளை எனக்கு வேணும். நீ என்ன பண்ணி எனக்கு தெரியாது. என் பிள்ளை எனக்கு வேணும். இன்னும் என் பிள்ளை 5 நிமிஷத்துல வந்திருக்கணும். இல்ல எனக்கு கிறுக்கா பிடிச்சிடும். என் பிள்ளை அவன் இப்படி போகவே மாட்டான். இவன் என்ன சொன்னான்னு தெரியல, அவன் யாருக்கிட்ட சேர மாட்டான். அதான கையிலே அவ புள்ளைய கையில வச்சிருந்தா எங்க கிட்டே கொடுக்க மாட்டா. அப்படி இருக்கும்போது எப்படி இவனை விட்டுட்டு அவ போனாவே கூட தெரியலையே. இவளையே திட்டினா இவ என்ன பண்ணுவா? அவள நம்மள தானே, அவள இப்பதான் ஆபீஸ் முடிஞ்சு வந்திருக்கா. எல்லாரும் அவகிட்டே கேள்வி கேட்டா. இல்லம்மா இவளுக்கு தெரிஞ்சிருக்குல, அப்புறம் என்ன? எல்லாரும் எல்லா விஷயத்தையும் சீரியஸாவே நினைக்க முடியாது. அவளும் சாதாரணமா நினைச்சிருக்கா, அவ்வளவுதான். அவளும் நம்மள மாதிரி இப்ப வந்து நிக்கா. அவளுக்கும் வேதனை தான்.
அவளுக்கு அவமானம் தான். அவளுக்கு தான் வேதனை அதிகம். சத்தம் கட்டாம எல்லாம் இருங்க. எங்க பொண்ணா இங்க வந்துதானே ஆகணும். வந்ததுக்கு அப்புறம் பாத்துக்கலாம். என் புள்ளைய பக்கம் எனக்கு பைத்தியமா பிடிச்சிரும் போல இருக்கு. என் பிள்ளை என்னோட இங்க போக மாட்டான். என் கூட தான் இருப்பா இப்போ. பொண்ணுத்துல காலையில பாப்பா வீட்டுக்கு வந்திருந்தா. என்ன அப்பமே அவரு கேட்ட மாதிரி இருந்துச்சு. பாப்பா வாரியானே, அப்பா கூட வெளியில வரியானே கிசாரு கேட்டாரு. பாப்பா கூட எங்க அப்பா கூட நாங்க வெளியில போறோம்னு சொன்னா. புள்ள சொல்லியிருக்காள்ல, அதே மாரி எப்படி போனா? அப்புறம் யார் ரொம்ப பிடிக்கும்னு கேட்டதுக்கு உங்க எல்லாரும் பேரையும் சொன்னா. அவர் பேரை சொல்லல. அதுல அவர் கொஞ்சம் உடஞ்சுதான் போனாரு. இப்ப யாரும் அவன்கிட்ட புள்ளைய கொடுக்க மாட்டேன்னு சொன்னா? ஆளை போல அவன் இருக்கணும். அவன் தேடுறது வேற. நாங்க என்ன பண்ண முடியும்? 1000 வாட்டி சொல்லிருக்கோம், புள்ளைகிட்ட கொஞ்சம் பாசத்தை காட்டுன்னு. ஆமா, புள்ளி அவன்கிட்ட யாரும் பிரிச்சு வைக்கவும் இல்ல, அவன்கிட்ட யாரும் கொடுக்க மாட்டேன்னு சொன்னதும் இல்ல. அவன் தேடல் வேறதான். அவன் தான் புள்ளைய கண்டுக்காம இருந்தான். பிள்ளைங்க கிட்ட பாசம் காட்டினா திருப்பி பிள்ளைங்க பாசத்தை காட்டும். அதுக்கு சொல்ல வரல. அந்த குற்ற உணர்ச்சியில கூட பிள்ளைய வெளியில கூட்டு போயிருக்கலாமே. நம்மகிட்டயும் புள்ள பாசமா இருக்கட்டும் நினைச்சிருக்கலாமே. சரிதான் கையில ஓ புருஷன் பக்கத்துல நியாயமே இருக்கட்டும். இவன் கிட்ட சொல்லிட்டு போயிருந்தா அவன் பாட்டுக்கு அவன் பண்ணி கூட்டு வெளில போயிருப்பான். இவன் புள்ளைய கூட்டு போயிருக்கட்டும் தானே. இல்ல, நாம கூட அனுப்பி வைக்க மாட்டாங்கன்னு கூட நினைச்சிருக்கலாம்ல. அவங்களுக்கும் அதிகமா லீவ் இல்ல. இன்னைக்கு ஒரு நாள் தான் லீவு. ஒருவேளை நம்ம சொன்னா அனுப்ப மாட்டாங்கன்னு சொல்லி ஒரு அந்த தயக்கத்துல கூட கூட்டிட்டு போயிருக்கலாம்ல. நான் நியாயப்படுத்தல. அவங்க பக்கம் இருக்க நியாயத்தை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவன் செஞ்ச தப்ப நியாயப்படுத்திக்கிட்டு இருக்க. நியாயப்படுத்தல சொல்றேன். ஏற்கனவே பொண்ணு திரையை பார்த்தாலே கிசருக்கு பயம். கேட்டு கொடுக்கலன்னா கஷ்டமா போயிடும். அதனால இல்ல சாதாரண உரிமையோட கூட கூட்டு போயிருக்கலாமே. நீ பேசுறது கொஞ்சம் கூட நியாயம் இல்ல. இவன் தூக்கி வளர்த்தவன், உசுர கொடுத்து வளர்த்தவன். அவன் புள்ளைய கணனு பதற மாட்டான். பெத்தவங்க இருக்கா, சொல்லிட்டு போகணும்னு தெரிய வேண்டாம் அவனுக்கு. அப்ப தோல்ல படி ஓடியா. புள்ளைய கொண்டா. அப்பா அப்பா கிட்ட போ. முடியுமா? அதாரோ அவன் பசிக்கு அழுதான் நினைக்க. நேரட்ல அவன் அழுதுட்டு கிடக்காடா. இப்ப போய் புள்ளைக்கு பால் கொண்டு எப்படி? சரி கொண்டா, நான் ஆனந்திட்ட கொண்டு கொடுத்துட்டு வரேன். கொண்டா, அங்க போறதுல ரொம்ப அழுதுருவானே. சரியா எல்லாரும் வாழ்க்கையும் இப்படி நிம்மதி இல்லாம ஆக்குறான். சரி, நீ தேங்கிட்ட கொண்டு கூட வேற என்ன செய்ய? இங்க பாரு, எல்லார் வாழ்க்கையும் போதே. இவனுக்கு என்ன இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான்? என்ன பண்ணுவேன்? வரட்டும், இன்னைக்கு அவன் வந்ததுக்கு அப்புறம் தான் என் சீரமும் அவனுக்கு தெரியும். ஒண்ணு இல்லம்மா, ஒண்ணு இல்ல. சரிவா, அம்மா கிட்ட போலவா. ஒண்ணு இல்லடா. அழாத. சரிண்ணே, புள்ளை ரொம்ப அழ வச்சிடாத. கூட்டிட்டு போ. சரி, அவன் வந்தா சொல்லு. சரி, வேற ஒண்ணு மாப்பிள்ள எல்லாம் தேடி போயிருக்கான்ல, பாப்போம். சரி, நான் போய் பார்த்துட்டு வரேன். ஐய், இங்க பாரு, அழாத. வந்துருவா. இங்க எங்க கூட்டு போயிருப்போம். ஏய், அழாதடி. அது பயமா இருக்குடி எனக்கு. பாப்பாவும் மனசு மாறிடுவாளோ? என்ன சொல்ற? பயமா இருக்குங்க. அப்பெல்லாம் பயப்படாத. என் நம்பிக்கை இருக்குல்ல, அப்பெல்லாம் விட்டு கொடுத்துட மாட்டேன். இல்லங்க, எந்த விஷயத்தையுமே நம்ம கிட்ட ஓடி ஓடி வந்து சொல்லுவா. வீட்டுல நடக்கிற சின்ன சின்ன விஷயத்தையுமே நம்ம கிட்ட இருந்து ஓடி ஓடி வந்து சொல்லுவா. யாராவது திருமணம் வச்சா கூட வந்து சொல்லிக்கிட்டு இருப்பா. வந்து கூப்பிட்டுட்டு போயிருக்கா, வந்து ஒரு வார்த்தை சொல்லல. கூட போறோம்னு தெரிஞ்சிருக்கு. அம்மா கிட்ட அப்பா கிட்ட சொல்லணும்னு அவளுக்கு தெரியல. பரப்படும் போதே 2-3 வார்த்தை சொன்னா. என்ன சொல்ற? எனக்கு இப்ப யாரெல்லாம் பிடிக்கும் தெரியுமான்னு சொன்னா. நான் பெருசா கண்டுக்கல. வணக்கம் போல ஜெயராஜப்பா, டேனியல் அப்பா, விக்ரம் அம்மான்னு சொல்லுவான்னு நினைச்சேன். அப்படித்தான் ஆரம்பிச்சா. சரி, அப்பா கூப்பிடுதாங்க, அப்பா கிட்ட போய் சொல்லுன்னு அனுப்பி வச்சேன். அப்படின்னா ரொம்ப நாளா கிஷோர் இதை பண்ணிட்டு இருக்காங்கயா? எனக்கு அப்படித்தான் தோணுது. இல்லங்க, ஒரு சின்ன விஷயத்த கூட நம்ம கிட்ட வந்து சொல்லுவா. கூப்பிட போயிருக்கா. எங்க டேனியல் கூட போறதா இருந்தா கூட சொல்லிட்டு தானே போவா. ஆமா. ஏன் 24 நாளும் தூக்கி சுமக்கிற விக்கி கூப்பிட்டா கூட விக்கி அப்பா கூட போறேன்னு சொல்லிட்டு தானே போவா. படுக்க போறதுக்கு கூட அப்படிதான் சொல்லிட்டு போவா. சாப்பிட போறதுக்கு கூட சொல்லிட்டு போனவா எங்கேயோ
எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நம்ம பிள்ளைய நம்ம கிட்ட யாரும் பிரிக்க மாட்டாங்கல்ல. நம்ம பிள்ளை நமக்கு சொந்தமா இருப்பாள்ல. அதெல்லாம் என் புள்ள நான் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன்டி. அவ ஏன் புள்ளடி, அப்பெல்லாம் யாருக்கும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். அவன் நம்ம புள்ளடி, விட்டு கொடுக்க மாட்டேன். எனக்கு உண்மையில பெருசா தெரியல. ஆனா உங்களை நினைச்ச போது எனக்கு பயமா இருக்கு. 10 நாள் பிள்ளை உங்ககிட்ட நான் கொடுத்தேன். அவளை உசுருக்கு மேல பாத்துக்கிட்டு இருக்கீங்க. திடீர்னு அவர் தானே எங்க அப்பான்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு. என்ன பண்ணுவேன்னு எனக்கு பயமா இருக்கு. எனக்கு பயமா இருக்குங்க. எனக்கு பயமா இருக்கு. ஏய், அப்படிலாம் சொல்லாதடி, அப்படிலாம் சொல்ல மாட்டா, அப்படிலாம் சொல்ல மாட்டாடி. நீ இப்பெல்லாம் நினைச்சு போய்க்கூடாத. எனக்கு பயமா இருக்குங்க. எல்லாத்தையும் நம்ம கிட்ட சொல்லி சொல்லி செய்யறவ அவன் கூப்பிட்டான போயிருக்கா. நாளைக்கு எப்படி உண்மை தெரியும்? அவள் வளர்ந்த உடனே யாரும் சொல்லி கொடுக்கட்டாலே அவளுக்கே தெரிஞ்சிடும். நம்ம இத்தனை நாள் வளர்த்து தூக்கி கொடுத்த மாதிரி ஆயிருமா? ஒட்டுமொத்த பாசத்தை நீங்க வச்சிருக்கீங்க, ஊசரியே வச்சிருக்கீங்க. தகப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி அவளுக்கு தகப்பனா அவளை பார்த்து பார்த்து கவனிச்சிங்க. ஒரு தகப்பன் கூட பிறந்த பிள்ளைக்கு மேல் கழி விட்டு அவ அவ ஒண்ணுக்கு போனது 2க்கு போனது க்ளீன் பண்ணிருக்க மாட்டான். ஆனா நீங்க அத்தனையும் செஞ்சீங்க. அவளுக்கு தாயா தானே இருந்தீங்க. நான் உங்ககிட்ட அவளை உங்களுக்கு தாயா தானே கொடுத்துட்டு போனேன். நீங்க தகப்பனா நடந்துகிட்டதை விட தாயா தானே நடந்துகிட்டீங்க. இப்ப திடீர்னு வளர்ந்ததுக்கு அப்புறம் உங்ககிட்ட இருந்து அவளை பிரிச்சிருவாங்களோன்னு எனக்கு பயமா இருக்கு. அப்படிலாம் இருக்க என் பிள்ளை யாரும் என்கிட்ட பிரிக்க முடியாது. புள்ளையில வளர வளர எல்லா ஞானமும் வந்துடும். அவன் சொல்லி கொடுத்துட்டானா? இந்த ஊர் ஜனம் எப்படி சொல்லி கொடுக்கும்? எனக்கு பயமா இருக்கு. எனக்கு பயமா இருக்கு. நீங்க வளர்த்தவர் தானே சொல்லி கொடுத்து அவ உங்ககிட்ட சேராம போயிட்டான்னா நீங்க இத்தனை நாள் அவளுக்கு தாயா தகப்பனா இருந்து எந்த பிரயோஜனமும் இல்லாம போயிருமே. உங்க பாசத்தை உதாசீனப்படுத்துற மாதிரி ஆயிருமே. நீங்க அவளுக்கு செஞ்சதெல்லாம் வீணா போயிருமே. நான் எதையும் எதிர்பார்த்து பண்ணல. அவ என் புள்ள நினைச்சதா அத்தனையும் நான் பண்ணல. அவளுக்கு நான் தாயாதான் இருந்தேன். மீறி எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு பிள்ளைகள் நம்ம விட்டு பிரிஞ்சு போனா நம்ம என்னடி பண்ண முடியும்? பாரு, என் பாசம் உண்மை. ஆனா உன்னை கத்துக்கொண்டு என் பிள்ளை நான் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். அவ என் புள்ள. அந்த வலியும் வேதனையும் எப்படி இருக்கும்? அந்த வலியும் வேதனையும் நான் உங்களுக்கு கொடுத்துருவோம். எனக்கு பயமா இருக்கு. என்ன மன்னிச்சிருங்க, என்ன மன்னிச்சிருங்க. என்னடி இப்படி அழுத? இப்ப அழுதுனா எனக்கு கஷ்டமா இருக்கும். இப்ப அழுத ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கல உங்களுக்கு. நான் என்ன சந்தோஷமா பாத்துக்கிட்டா உங்களுக்கு நான் கஷ்டத்தை மட்டும் கொடுக்கல. எனக்கு பயமா இருக்கு. உன் பெரிய வழியை நான் உங்களுக்கு கொடுத்துருவேன்னு எனக்கு பயமா இருக்கு. ஒண்ணு இல்ல, நான் பாத்துருவேன். சரி, புள்ள அப்ப போய் சாழ்ந்துட்டு இருந்தான். நீ எனக்கு பால் கொடுப்போம். என்ன மன்னிச்சிருங்க. நீ ரெடி பண்ண நீ அழக்கூடாது. சத்தியமும் கண்ண கண்ணி வந்து நான் தயக்கிட மாட்டேன். நீ ஒன்னும் பண்ணல. உன் மேல எந்த தவறும் இல்லை. உனக்கு எந்ததும் வேண்டாண்டி. அதெல்லாம் ஒண்ணு இல்லை. நான் பாத்துக்கிறேன். சரியா? நான் இருக்கல, பாத்துக்கிறேன். அதெல்லாம் நம்ம பிள்ளை நம்மளை விட்டு எங்கேயும் போக மாட்டா. நான் பாத்துக்கிறேன். பிள்ளை அழுதுட்டு இருக்கான். போ, அவன் கூட. சரி. இதை இப்படியே விட போறியா? உன்னை எவனாவது அள வச்சான்னு வச்சுக்க, அவன் இந்த மண்ணிலே இருக்க முடியாது. எவனும் பார்க்க மாட்டேன். இல்லடா, என் பிள்ளைலாம் புரிஞ்சு என்னால இருக்க முடியாடா. என் பிள்ளை நான் அப்பா இல்லைன்னு சொல்லிட்டாலே நான் பாதி சேர்த்து போயிடுவேன். அந்த அளவுக்கு நான் விட மாட்டேன். இங்க பாரு, பாம்புக்கு பாலே வத்தாலும் அது கொத்ததான் செய்யும். அப்படிதான் கிசாரே. நீ தான் தம்பி தம்பின்னு உருகுற. அம்மா வயிற்றுல பிறந்த வேண்டாம், வெறுக்க முடியல. அவனை வெறுத்த அம்மா வெறுத்த மாதிரி இருக்குது. நீ வேற அவன் நிறைய என்னால பார்க்க முடியலடா. நாம மட்டும் கூட பிறந்தவன் பார்க்க முடியாது. அவனும் பார்த்திருக்கணும். அவன் வலி வேதனை எனக்கு புரிஞ்சுது. அவனுக்கும் வலி வேதனை இருக்குன்னு தான் நான் பாப்பா அவன்கிட்ட தாராளமா விட்டேன். ஆனா அவன் எனக்கு இறக்கப்படுறதுக்கு ஒரு தகுதி வேணும்டா. அவனுக்கு அது கிடையாது. அவன் உண்மையிலேயே உன் அண்ணனாவும் நீ காட்டுற பாசத்துக்கு உண்மையானவனே இருந்திருந்தா இப்படி ஒரு துரோகத்தை பண்ணிருக்க மாட்டான். இதுக்கு மேலே தாமதிச்சோம். அவன் கிரிமினல். என் புள்ள
நம்ம புள்ள நமக்கு வேணும்னா அவனை எங்க வைக்கணுமோ அங்கதான் வைக்கணும். ஐயோ எனக்கு பைத்தியமே பிடிச்சிடும் போல இருக்கு. அவனை எனக்கு வேறையா பார்க்க முடியல. அண்ணா நீ பண்ண போய் தான் அவனை ஏமாத்தணும் நினைக்கிறான். டேய் என்னால அவனை ஒதுக்கி வைக்க முடியல. அவனை ஒதுக்கி வைக்கிற மாதிரி நினைச்சாலே எனக்கு நெஞ்சு வலிக்கு. அவன் என் கண் பார்வையில இருந்தா நல்லா இருப்பான் தாண்டா என் கூட வச்சிருக்க. என்னால அவனுக்கு எதுவும் பண்ண முடியாதுடா. டேய் சொன்னா புரிஞ்சுக்க. அண்ணே முட்டாள்தனம் பண்ணாதனே. நான் திரும்ப சொல்றேன், பாம்புக்கு பால் வத்தா ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அது உன்னை கொத்ததான் செய்யும். நீ காட்டுற பாசத்துல பாதி கூட அவன் உண்மையா இல்ல. நீ அம்மா மேல உள்ள பாசத்துல அம்மா வயசுல அவன் பிறந்திருக்கனால நீ உயிரே வச்சிருக்க. இங்க பாரு, அவன் அதுக்கு தகுதியானவன் இல்ல. நம்ம பாசத்துக்கு தகுதியானவங்களை நம்ம நேசிக்கணும் அவசியமே இல்ல. நீ காட்டுற பாசம் குப்பையில கொட்டுறதுக்கு சமம். அவனுக்கு நீ வேஸ்டா பாசத்தை காட்டிக்கிட்டு இருக்க. டேய், தம்பி நம்ம கிட்ட பாசமா இருப்பான், அண்ணன் நம்ம கிட்ட பாசமா இருப்பான்னு நினைச்சுதான் நம்ம பாசத்தை வைக்க முடியாதுடா. அது ஒரு உணர்வுடா. அது வெறுக்க சொன்னாலும் வெறுக்க முடியாது. சாதாரண நீ சொல்லிட்ட வெறுத்துன்னு முடியாதுடா. பாசம் வச்சுட்டு அவனை வெறுக்கிற மாதிரி நினைச்சு பார்த்தா கூட இதயமே வலிக்கு. இப்படி ஒரு அண்ணனுக்கு அவனுக்கு எப்படிதான் துரோகம் பண்ண மனசு வருதோ. ஆனா ஒண்ணு, உனக்கு துரோகம் பண்றவன நாசமா விட மாட்டேன். இப்படிப்பட்டவனுக்கு அவன் ஏன் துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்கான்? தேன்மொழி வேற நொந்து போயிட்டான். பயப்படுறா. எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. சந்தோஷமா இருக்கிறோம். எல்லாத்தையும் மண்ணலி போட்டுவானு பயமா இருக்குடா. நான் இப்பதான் வாழைய ஆரம்பிச்சிருக்கேன். என் வாழ்க்கை நாசம் பண்ணிடுவானோ எனக்கு பயமா இருக்குடா. அவன் தம்பிடா. அவன் தம்பிடா. என்னால துரோகம் பண்ண முடியாது. என்னால துரோகம் பண்ண முடியாது. அவன் கண் கலங்கினாலே நான் செத்து போயிடுவேன். அவனுக்கு புள்ள பாசம் இருக்கும், இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனா அது என்கிட்ட சொல்லிருக்கலாம் மேடம். ஏன்டா எனக்கு இப்படி பண்றான்? இங்க பாரு, அவன் மேல ஒரு கை படவே கூடாது. அவன் என் தம்பிடா. அவன் என் தம்பி. அவனை யாரும் கை வச்சிடாதீங்க. செத்து போயிடுவேன். அடிச்சாலும் நான் அடிப்பேன். மத்த எவனும் அடிக்க கூடாது. நான் அவனை தண்டிப்பேன். வேற எவனும் அவனை தண்டிக்க கூடாது. இப்ப சொல்றதா, அவன் மேல அவங்க யார் கையும் படக்கூடாது. பட்டுச்சுன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன். அவன் என் தம்பிடா.